விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட போராட்டத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் உழைப்புக்கும் மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கும் பிறகு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போதுமே ஒவ்வொரு தேர்தல் களத்தையும் நாங்கள் சந்திப்பதற்கு பெரிய பாடுபடுவோம், சின்னம் இல்லாமல். இன்றைக்கு அதற்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. பானை சின்னம், எளிய மக்களின் சின்னம், எல்லா மக்களின் சின்னமுமான பானை சின்னம் எங்களுடைய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக மிக மகிழ்ச்சியாக உணர்கிறோம். இதற்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒப்படைத்து செயலாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டணியின் மூலம்தான், திமுக தலைமையிலான கூட்டணியின் மூலம்தான் இது எங்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அதற்காக கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்களின் வழியில் பயணப்படுகிற கட்சி, கருத்தியல் உறுதியுள்ள கட்சி, எந்த நிலையிலும் பாசிசத்தோடும் சனாதன சக்திகளோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் சமூக நீதி பயணத்தை நடத்துகிற கட்சி. அந்த கட்சிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என்பது அந்த கொள்கைக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம், எங்களுடைய கருத்தியல் உறுதிக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம். எனவே நாங்கள் கிடைக்கிற வாய்ப்பிலெல்லாம் அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு இது எங்களுக்கு ஊக்கமாக அமைந்திருக்கிறது. 2021 தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்றோம். களத்திற்கு போய் 2 வாரங்கள் கழிந்த நிலையில்தான் சின்னம் கிடைத்தது. ஒரு வேட்பாளராக நாங்கள் பட்ட பாட்டை விவரிக்கவே வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு அது ஒரு துயரமான ஒன்று. சின்னம் இல்லாமல் களத்திற்கு போவது மிகப்பெரிய ஒரு துன்பம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த நிலையெல்லாம் கடந்து மகிழ்ச்சியாக உணர்கிறோம். எங்கள் கட்சியின் சார்பில் 2026 தேர்தலில் அறிவிக்கப்படுகிற வேட்பாளர்கள் களத்திற்கு போகும்போதே சின்னத்தோடு போவோம் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு கொண்டாட்டமாக உணர்கிறோம். விஜய் அவர்களுக்கு போதிய புரிதல் இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது அன்றைய தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையைத்தான் இன்றைய மாநில முதலமைச்சரும் எடுத்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஒன்றிய அளவில் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அதற்கு இசைவாக வந்து அந்த காங்கிரஸ் அரசு அதை ஏற்றுக்கொண்டது. அதனால் அதற்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் அதே வழிமுறையை பின்பற்றி மாநில அரசு இன்றைக்கு நீட் விஷயத்தில் எடுத்திருக்கிற முடிவை அங்கீகரிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு மோடி அரசு தயாராக இல்லை. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க தயாராக இல்லை. அப்போ பிரச்சனை மாநில அரசு இருக்குதா, ஒன்றிய அரசு இருக்குதா? அப்போ அன்றைக்கு ஒன்றிய அரசு அதற்கு இசைவாக வந்தது, நம்முடைய கோரிக்கை நிறைவேறியது. இன்றைக்கு ஒன்றிய அரசு இதற்கு எதிராக இருக்கிறது, நம்முடைய கோரிக்கை நிறைவேறாமல் தடைபட்டு இருக்கிறது. இப்போ கேள்வி யாரை நோக்கி போகணும், ஃபோக்கஸ் யாரை நோக்கி வரணும்? பாஜக அரசை அம்பலப்படுத்த வேண்டிய நேரத்தில் பாஜக அரசை காப்பாற்றுகிற நடவடிக்கையாக மாநில அரசை அம்பலப்படுத்துவது என்பது ஒரு மிக மோசமான நடவடிக்கை. மாநில அரசு ஏதாவது தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருந்தால், இந்த நீட்டு விலக்கு குறித்து சட்டம் இயற்றாமல் வைத்து இது வந்து கேள்வி கேட்கணும். ஆனால் மாநில அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன உச்சமாக செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டது. இப்போ இதில் வந்து தடை போடுவது, முட்டுக்கட்டை போடுவது ஒன்றிய அரசு. அப்போ ஒன்றிய அரசை நோக்கி தான் ஒட்டுமொத்த கட்சிகளின் குரலும் வரணும். இந்த நேரத்தில் போய் மாநில அரசை சீண்டுவது என்பது இவருடைய லோக்கல் பாலிடிக்ஸுக்கு வந்து ஒரு உதவும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் உதவாது. மக்கள் தெளிவானவர்கள். மக்களுக்கு தெரியும் நீட் இன்னைக்கு விலக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு அரசா ஒன்றிய அரசாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும்.